Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. தாவேக தலைவர் விஜயின் ஈரோடு மக்கள் சந்திப்பு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சதாசிவம் களத்திலிருந்து தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார். சதாசிவம், தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த இடத்திற்காக கடந்த 30ஆம் தேதி முதலில் தாவேகவினர் அனுமதி கேட்டு விண்ணப்பத்தினர். இதுக்கு முன்னதாக இரு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக பவளத்தம்பாளையத்தில் தேர்வு செய்யப்பட்ட இடம் போதுமானதாக இல்லை என காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 31 ஏக்கரில் 16 ஏக்கர் பரப்பளவில் பிரச்சாரம் செய்வதற்காக தாவேகவினர் திட்டமிட்டு குறிப்பாக இது போன்ற கேலரிகள் அமைக்கும் பணியினை கடந்த 10 தினங்களுக்கு மேலாக 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் இந்த இடத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பஸ்ஸுகள் கனரக வாகனங்கள் போன்றவை செல்வதால் இந்த இடத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 250 அடி தூரம் தள்ளி இதற்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தடுப்புகளுக்கு 80% பேர் மட்டுமே இருக்கும் வகையில் சேர்க்க வேண்டும். அதனால் ஒரு 500 பேர் இந்த கேலரியில் போதுமானதாக இருக்கும் அளவில் இருந்தால் அதில் 400 பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று ஒவ்வொரு கேலரிக்கும் இது போன்ற குடிநீர் கேன்களை அமைக்க வேண்டும் என ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் கேன் என்பது 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இதற்காக ஒவ்வொரு கேலரியிலும் இந்த குடிநீர் தொட்டி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இப்போ பாதுகாப்பு பணிக்காக தாவேக தொண்டர்படையைச் சேர்ந்த 1000 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய 15க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைப்பதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் போல இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தில் மிக உயரமான இடம் என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளம்பர பேனர். அந்த விளம்பர பேனரில் தாவேகாவினராகட்டும், ரசிகராகட்டும், தொண்டர்களாகட்டும், நிர்வாகிகளாகட்டும் யாரும் ஏறக்கூடாது என்பதில் காவல்துறை மிக கடுமையாக அறிவுறுத்தி வருகின்றனர். அதனால் அந்த விளம்பர பேனரில் யாரும் ஏறாத வகையில் முள்கம்பிகள் சுற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை சார்பில் விஜய் வரக்கூடிய இடங்களில் எவ்வித ரோடு ஷோவுக்கும் அனுமதிக்கக்கூடாது. அதே போல் விஜய்க்கு பின்னால் வரக்கூடிய 10 வாகனங்கள் தவிர மற்ற வாகனங்கள் அனுமதிக்கக்கூடாது. மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தனி கேலரிகள் அமைக்க வேண்டும். குறிப்பாக வந்து செல்வதற்கென மாற்று வழிபாதையை ஏற்படுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்களை சுற்றிலும் 40 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுகிறது. 4 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. மேலும் இது குறித்தே பிரத்யேகமான தகவல் என்னவென்று பார்த்தோம்னால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதாவை தொடர்பு கொண்ட போது இந்த இடத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தை சுற்றி ஏதேனும் மதுக்கடைகளுக்கு நாம் அறிவுறுத்தப்பட்டுள்ளோமா என்பது குறித்து கேட்டபோது தேவைப்படும் பட்சத்தில் மதுக்கடைகள் அன்றைய தினம் மூடுவதற்கும் காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் வாகனங்கள் இங்கிருந்து பார்த்தோம்னா பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு 4 கிலோமீட்டர் அடுத்ததாகத்தான் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த இடம் என்பது இப்போ நாம் இருக்கக்கூடிய சாலை இந்த ரோடு என்பது அவசர கால வாகனங்களான ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு அந்த மாதிரி வாகனங்கள் செல்வதற்காக இந்த ரோடுகள், அதாவது இந்த ரோடோட சாலை பார்த்தோம்னா 30 அடிக்கு மேலே இருக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அங்கே தூரத்தில் நிற்கக்கூடிய அந்த மண் திட்டு போன்ற அந்த இடத்தில் தான் பிரச்சார வாகனம் திட்டமிட்டபடி விஜயோட பிரச்சார வாகனம் அங்கே நிற்கக்கூடியது. அவர் கிழக்கு நோக்கி பார்த்தபடி விஜய் பேசவிருக்கிறார். இதற்கான அனைத்து பணிகளும் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக நாளை மாலைக்குள் நிறைவடையும் என தாவேக நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். மேலும் இது போன்ற தினமும் நடைபெறக்கூடிய பணிகளை தாவேக நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகிய கட்சியினர் இங்கு முகாமிட்டு என்னென்ன சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து விஜய் நல்லபடியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதே போல் செல்வர்களுக்கும் எவ்வித பாதிப்பு இல்லாத வகையிலும் போக்குவரத்துக்கும் எவ்வித சிரமம் இன்றியும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருவதற்கென பிரத்யேகமாக பாஸோ டோக்கனோ விநியோகம் செய்யப்படாது. பொதுமக்கள் பாதுகாப்பாக வரலாம், மகிழ்ச்சியாக செல்லலாம் எனவும் கட்சியின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலையிலிருந்து இந்த பிரச்சாரத்தின் கவனம் திருப்பும் வகையில் சாலையின் ஓரத்தில் தடுப்புகள் வைத்து கவர் செய்ய வேண்டும் என காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதையும் இன்னும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இன்னும் 2 தினங்களே
விஜய் பிரச்சாரத்திற்கான இடம் வந்து தீவிரமாக தயார் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவை விமான நிலையத்தில், சென்னை விமான நிலையத்திலிருந்தும் கோவை விமான நிலையத்திலிருந்தும் இங்கு விஜய் வருவதற்கான நேரம் வந்து தெளிவாக முன்கூட்டியே காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக இதற்கு முன்னாக பார்த்தோம்னா இந்த வழித்தடத்தை அமைப்பதற்கும் இந்த வசதிகளை செய்வதற்கும் அமைக்கப்பட்ட ரூட் மேப் என்பது வந்து ஒரு 3 முறை வந்து காவல்துறை சார்பில் வந்து கொடுத்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. மேலும் வந்து விஜய் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு வரும் வழியில் வந்து எந்த ரோடு ஷோவுக்கும் வரவேற்புக்கும் அனுமதி இல்லை. அதனால் வந்து யாரும் வரவேற்பு ரோடு ஷோ வந்து ஈடுபடக்கூடாது, இப்படியெல்லாம் காவல்துறை கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். இருப்பினும் வந்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து வழிகாட்டுகளையும் வந்து தாவேக்கினர் முறையாக பின்பற்றி சின்ன சின்ன குறைபாடுகள் இல்லாமல் இது வந்து பாண்டிச்சேரிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இடமா இருக்கிறதுனால அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அசம்பாவிதம் ஏற்படக்கூடாத வகையில் காவல்துறையினருமே கட்சியினருமே வந்து மிக தெளிவாக பணிகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக வந்து விஜய் வந்து பிரச்சாரம் செய்வதால் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தினந்தோறும் வந்து இந்த பிரச்சார இடத்தை பார்வையிட்டு எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்வையிட்டு செல்கிறாங்க. அதே போல் காரில் செல்லக்கூடிய வெளி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுமே வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு தினந்தோறும் சென்று கொண்டு இருக்கின்றனர். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.